ஹாய்! இன்னைக்கு குழிப்பணியாரம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன்ல 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சது, பொடியா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வறுபடட்டும். நல்லா வதங்கினதுமே கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிட்டு, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்தா இந்த மிக்ஸ் ரெடி ஆகிடும். இந்த மிக்ஸை நம்ம மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு, தோசை மாவு எதுலேயாச்சும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது குழிப்பணியார பேனை ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுமே எல்லா குழியும் ஃபில் பண்ணிட்டோன்னா நம்மளோட குழிப்பணியாரம் ஈஸியாக ரெடி ஆகிடுங்க. எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் மீடியம் சிம்மில் வச்சு நல்லா ஒரு சைடு ஃப்ரை ஆனதுமே நெக்ஸ்ட் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் கலராக வந்துருச்சு பாருங்கள். நம்ம கேரட் போட்டிருக்கிறதால ஆரஞ்சிஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. குழிப்பணியாரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு டின்னரு எப்படி வேணால் எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.